வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய பட்டமளிப்பு விழாவில் நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இந்திய பேட்மிண்டன் அணியின் தலைமை பயிற்சியாளர் புல்லேலோ கோபிச்சந்த் மற்றும் நேச்சுரல் சலூனின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இணை இயக்குனரான சி. குமாரவேல் இவங்க எல்லாருக்குமே கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பட்டம் பெற்ற எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் பெரிய அறிவாளியா, முட்டாளா, பலசாலியா அப்படின்லாம் கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட உழைப்புக்கு நான் ரொம்பவே உண்மையா இருப்பேன். அது என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். அதை நான் 100% பெருமிதமா சொல்லிக்குவேன். இந்த பட்டம் என்னுடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைத்த பரிசு. இதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்னவர். சங்கருடைய இயக்கத்தில் ராம் சரண் கூட இவர் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் திரைப்படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அதே ஜனவரி மாதம் அஜித் நடிச்சிருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படமும் பொங்கல் ரிலீஸா வெளியாக இருக்கு. இந்த இரண்டு திரைப்படங்களும் ஒன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறத பத்தி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேம் சேஞ்சர் படத்தினுடைய ரிலீஸ் தேதியை சில மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஆனா விடாமுயற்சி படத்தை பற்றிய பேச்சுவார்த்தை இப்பதான் எழுந்திருக்கு. அஜித் சார் படம் அப்படின்னாலே ஓப்பனிங் வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்துக்கு போனவங்க போக மீதி இருக்கிறவங்க இந்த படத்துக்கு வரட்டும். விடாமுயற்சியோட டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கேம் சேஞ்சர் படம் நல்லாவே வந்திருக்கு. அந்த படத்தோட வெற்றி கண்டிப்பா இந்தியன் 3 மாபெரும் வெற்றி அடைய செய்யும். சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி. அவர் போன்ற மனிதர்கள் இருப்பது இந்திய சினிமாவிற்கு பெருமை. உண்மையிலேயே ரியல் கேம் சேஞ்சர் சங்கர் சார் தான். கேம் சேஞ்சர் திரைப்படம் வெளியாகிய ஒரு வாரத்திற்குள் எனது அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அந்த மேடையில் பேசியிருக்காரு.